வணக்கம். வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தா ஏற்கனவே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நீங்க நாமக்கல் மக்கள் தமிழ் பேசுனீங்கன்னா செந்தமிழ் வந்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகா, எவ்வளோ ஒரு வாழ்க்கையோட ஒரு ஒரு லைஃப் அவ்வளோ மின்னிக்கிட்டு இருக்கு. பை த டைம் 40 இயர்ஸ் ஆகிறப்ப உங்க சீட்ல இருக்கிற பக்கத்துல உட்காந்து இருக்கவங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க பாருங்க. ஜோக் அடிச்சங்க, சிரிக்கலாம். போன 6 மாசத்துல உங்களுக்கு அதிகமா வந்த உணர்ச்சி எதுன்றத சொல்லுங்களேன் எனக்கு. போன 6 மாசத்துல அதிகமா வந்த உணர்ச்சி என்ன சொல்லுங்களேன். கோபம். அப்புறமா டக்கு டக்குன்னு எனக்கு வரணும் பதில். எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, அந்த குழந்தைங்க வேற ட்ரெஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கு. போன 6 மாசத்துல டக்குன்னு வந்த உணர்ச்சி என்ன சொல்லுங்களேன். சிந்தனை. சிந்தனைக்கு பின்னாடி இருந்த உணர்ச்சி என்ன? ஐயோ, சனீஸ்வரனை கல்யாணம் பண்ணி இருக்கிறனே அப்படின்ற உணர்ச்சியா இல்ல என்ன உணர்ச்சி? கவலை. வேற போன 6 மாசத்துல வந்த உணர்ச்சி டக்குன்னு சொல்லணும், உண்மையா பேசணும், என்ன வந்துச்சு? சோ ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கிறப்போ ஆடுற மாட்ட சத்தமா சொல்லுங்க, பாடுற மாட்ட பாடிதான் கறக்கணும். சோ நான் சொல்ற அட்வைஸ நீங்க பொதுப்படையா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால கரெக்டா அப்ளை பண்ண முடியாது. ஆனா நான் சைக்காலஜிஸ்ட். நீங்க ஒரே குழந்தைய மாத்திரம் தான் பாக்குறீங்க. நான் ஒரு நாளைக்கு 100 குழந்தைங்களை பாக்குறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற டீம் 12 சைக்காலஜிஸ்ட வச்சு நாங்க பாக்குறதெல்லாம் குழந்தைங்க சைக்காலஜின்றதுனால ஒரு நாளைக்கு 100 குழந்தைங்களை பாக்குறேன். எனக்கு வந்து பார்த்த உடனே தெரியும் இந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா வரப்போதா இல்ல அழிஞ்சு போக போதா, அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமா இருக்க போதா இல்ல வாழ்க்கை ஃபுல்லா ஈஸியா சுலபமா போக போதான்றது எனக்கு பார்த்த உடனே சொல்ல தெரியும். ஏன் சொல்ல தெரியும்னா அது கூட ஒரு அறிவியல் தான், அது கூட ஒரு சைக்காலஜி தான். அந்த சைக்காலஜிய சுருக்கமா சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸுக்கும் ஃபெயிலியர் பேரண்ட்ஸ்க்கும் இல்ல ஆர்டினரி பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை சுருக்கமா நான் உங்ககிட்ட சொல்லலாமா? இங்கதான் இருக்கிறீங்களா இல்ல இது யாரு பெத்த புள்ளையோன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கை தட்டுங்க, எனக்கு கை தட்டி பேசி கீர்த்தனியா மேல மேல பேசுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க, எதுக்கு குழந்தைய வளர்க்க போறீங்க? எதுக்கு வளர்க்குறீங்க? என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? என்ன எதிர்பார்ப்பு? கண்டிக்கிறோம், அன்பு கொடுக்கிறோம், எவ்வளவு பண்றோம், சில டைம் பொறுத்து போறோம், சில டைம் ரூல்ஸ் போடுறோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? நீங்க பேசுனீங்கன்னா தான் நானும் பதில் சொல்லுவேன். ஒழுக்கமா வளரணும். ஓகே, ஒழுக்கமா வளர்றான், ஆனா சிவன் கோயில்ல பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான், பரவாயில்லையா? நோ. ஒழுக்கம் மாத்திரம் இருந்து அவனுக்கு செல்வம் இல்லைன்னா வேஸ்ட். சரி, செல்வம் இருக்குது, சதா சர்வ காலமும் பாரே கதியா இருக்கிறான், ஓகேவா? படிச்சுட்டான், ஆனா அவனுக்கு ஒருத்தன் கிட்ட அடுத்தவன் கிட்ட பேசுறதுக்கு கூட வக்கில்ல, ஓகேவா? நம்ம குழந்தை வளர்ந்த பிறகு 21 வயசுக்கு மேல நம்ம கூடவே இருக்க போறோம் இல்ல. சோ எதுக்கு வளர்க்கிறோம்? எதுக்கு வளர்க்கிறோம்? கீழே இறங்கி பேச முடியாதுங்களா? வரலாங்களா? நான் பேசுறப்ப வரேன், நடுவுல வரேன். ஒண்ணு எதுக்கு வளர்க்கிறோன்ற கேள்வி நான் அதுக்கு ஆன்சர் பண்ணல, நீங்க யோசிச்சுட்டு இருங்க. நீங்க எதுக்கு பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து சென்னைக்கு போறீங்க, யாராவது எப்படி போவீங்க? சென்னைக்கு எப்படி போவீங்க? பைக்ல போவீங்க. சார், பைக்லயே ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கா? ஃபிளைட். நாமக்கல்ல ஏர்போர்ட் இருக்கா? சேலம். சோ ஃபிளைட். சார் ரொம்ப வசதியான ஒரு போல இருக்குது. இங்க இருந்து 2 மணி நேரம் போறதுக்கு இங்க சேலம்ல போயிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி ஃபிளைட் பிடிச்சி சென்னை. ஓகே, ஃபிளைட். வேற பஸ், காரு, ட்ரெயின். போன 40 வருஷத்துல இங்க இருக்கிறவங்க யாராவது மாட்டு வண்டி கட்டின்னு போனீங்களா சென்னை வரைக்கும்? நீங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல சில்ட்ரன் பார்க்ல படிக்கிறவங்க சென்னைக்கு போறதுக்கு மாட்டு வண்டியில போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? உலகம் மாறிடுச்சு, அட்வான்ஸா ஆயிடுச்சு. சோ மாட்டு வண்டி பழமை, நான் போக மாட்டேன். எது நவீனமோ நான் போவேன். ஒரு காரு, ஒரு பயணத்துக்கே நான் மாட்டு வண்டியில போக மாட்டேன், கார்ல தான் போவேன்னா புள்ள குட்டிய வளர்க்கறது பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் மாட்டு வண்டியில தான் போயின்னு இருக்கிறோம். சார், இந்த குழந்தைங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு பாத்துக்கோங்களேன். எனக்கு ஃப்ரண்ட்ல குழந்தைங்களை ஓட விடாதீங்க.
சரி, எல்லாரும் திரும்ப உங்களோட அட்டென்ஷன் என் மேல இருக்கணும். நம்ம உண்மையில பாத்தீங்கன்னா, யதார்த்தம் பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைய வளர்க்கறதெல்லாம் மாட்டு வண்டி பேரண்டிங். அதுவும் நாமக்கல் பக்கத்துல இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி பேரண்டிங். எங்க சொல்லுங்க பாப்போம், என்னது மாட்டு வண்டி பேரண்டிங்? நான் ஏன் நம்மள மாட்டு வண்டி பேரண்டிங்னு சொல்றேன்னா, இப்ப வந்திருக்கிற உலகம் ஏஐ உலகம். நான் என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆரம்பிச்சப்போ என் கையில 10 ரூபாய் காசு, அதுவும் தெருவுல கிடைச்ச காசு தான் நான் என்னோட லைஃப் ஆரம்பிச்சது. அந்த அதுவும் எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப, நான் படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். பாதி லைஃப திரும்பி பாக்குறதுக்குள்ளேயே ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு என் கையில இருந்தது 10 ரூபாய். நான் அதுக்குள்ள டீடைல்ஸ்குள்ள போல. முதல் 5 வருஷம் என்ன நானே நிலநாட்டிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? 2015ல ஒரு வீடியோ, அந்த வீடியோ எல்லாம் ஒரு 20 வீடியோ நானே நானே ஷூட் பண்ணி போட்ட வீடியோ. 5 நிமிஷம் வீடியோ. ஒரு வீடியோ பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம். 5 நிமிஷம் வீடியோ. ஸ்டுடியோ ஹையர் பண்றதுக்கு 25,000, கேமராமேனுக்கு 25,000, மேக்கப் போடுறவனுக்கு 3,000. அந்த டைம்ல எப்போ 2015ல அதை எடிட் பண்ண கொடுத்ததுக்கு ஒரு வீடியோவுக்கு ஐ ஹேட் டு பே ஆல்மோஸ்ட் 5,000 rupees. ஸோ அந்த 10 வீடியோ நான் யூடியூப்ல போடுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். அதை நான் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா, ஒரே ஐபோன், ஒரே சாட் ஜிபிடி. அதுகிட்ட நான் கேட்கிறேன், இந்த கோர்ஸை நான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு நான் 20,000 கொடுக்க வேண்டியது இருந்ததோ அது பைசா செலவு இல்லாம எனக்கு கொடுக்குது. நான் வாங்கினதெல்லாம் ஒரே ஐபோன். எந்த எடிட்டர் 3 வருஷம் கத்துக்கிட்டு அவனோட ஸ்கில்ல எனக்கு கொடுத்து எடிட் பண்ணி கொடுத்தானோ, நான் iMoviesன்ற ஒரே இதுல நான் டக்குன்னு பண்றேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்னைக்கு ஒருத்தன் 4 வருஷம் படிக்கிறான்னா, 3 வருஷம் படிக்கிறான்னா, அந்த சாட் ஜிபிடி ஏஐன்றது 3 நிமிஷத்துல பண்ணி கொடுக்குது. நீங்க கால்குலஸ் படிக்கிறீங்க, இப்ப 9th 10th 11th 12th எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி கால்குலஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்க குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட போகுது தெரியுமா? அந்த சப்ஜெக்ட பார்த்தாலே கண்ணு கட்டும். உங்கள எத்தனை பேருக்கு அந்த கால்குலஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது? படிச்சீங்களா? ஸ்கூல்ல ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் படிச்சீங்களா? கண்ணு கட்டுச்சா? 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சத இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் என்னத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு? மனப்பாடம் பண்ணு, மைண்ட்ல ஏத்திக்கோ, மேக்ஸ போடு, சயின்ஸ போடு, ரைட்டா? சோ அண்ட் அதை வேற நம்ம குழந்தைங்க பண்ணலன்னு சொல்லிட்டு, நீங்கெல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் தான், இன்னும் உங்களுக்கு அதோட டார்ச்சர் தெரியல. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வர வரைக்கும் வந்த பிறகு அந்த டார்ச்சர் தெரியும், அந்த பிரஷர் தெரியும். பசங்க படிக்க மாட்டேன்றாங்க, டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு, இவ்வளோ இருக்கு, அது இருக்கு. சோ ஏஐ உலகத்துல நீங்க சொல்லுங்க, அவன் என்ஜினியரே ஆகட்டுமே, எங்க போயிட்டு வேலை செய்ய போறான்? நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. நாங்க நாமக்கல் பெற்றோர்கள் வாயில கொழுக்கட்டை வச்சிட்டு இருக்கோம். எங்க எப்படி வரணும்? நான் இப்படியே வந்துடுறேன். No, I will come this side. ஏன்னா அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சிண்ட்ரோம் இருக்கும். எப்படி இருக்கும்னா, அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவங்க தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சூர்யாவோட லவ் சாங் பாடின்னு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் அங்க இருந்து பாக்குறப்ப எல்லாரும் என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா முக்காவாசி பேர் நான் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் பண்ணுமே, இந்த அம்மா வேற இவ்வளவு நேரம் பேசுதே இல்லைங்களா? இது நம்ம ஒன் வே டைரக்ஷனா இருக்கிறத விட நம்ம யோசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இந்த பேஸ் நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு 4 டிப்ஸ் கொடுத்தா கூட கண்டிப்பா உங்க குழந்தைய உங்க கையில இருந்தே நீங்க காப்பாத்துவீங்க. யார்கிட்ட இருந்து காப்பாத்துவீங்க? உங்ககிட்ட இருந்தே காப்பாத்துவீங்க. சோ அந்த மாதிரி ஏஐ உலகத்துல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ ரியலி லைக் ராமச்சந்திரன்ஸ் philosophy இஸ், நிறைய ஸ்கூல்ல இப்ப கேட்ஜெட் பேனிங்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனா நீங்களே சொல்லுங்க, நம்ம நினைச்சா கூட நம்ம காலத்தை திருப்ப முடியுமா? முடியாது. அது பாட்டு சுனாமி மாதிரி போகுது. ஆனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் வெச்சா குடுமி, செரச்சா மொட்டை. ஏன் செரச்சா மொட்டை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண
தெரியல, அது நல்லதானும் தெரியல, அது கெட்டதானும் தெரியல, குடுக்கணுமானும் தெரியல, குடுக்க கூடாதுன்னானும் தெரியல. சோ நம்ம தான் பரிதாபமான ஒரு ஜெனரேஷன். ஏன்னா பெரியவங்கள சொன்னதையும் கேட்க வேண்டியிருந்தது, சின்ன குழந்தைங்க சொல்றதையும் கேட்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் எவ்வளவு பரிதாபம், உங்களுக்கே நீங்க ஃபர்ஸ்ட் கை தட்டிக்கோங்க. சோ சார் வந்து 2000லயே ஒரு விஷனோட நான் வந்து ஏஐ கிளாஸ் ரூம் செட் பண்ணோன்றது வந்து இட்ஸ் an amazing thing, இட்ஸ் a visionary thought process. சோ இப்போ அந்த ஏஐ உலகத்துக்கு செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் வர உலகத்துல சில குழந்தைங்க ஜெயிப்பாங்க, சில குழந்தைங்க தோத்து போவாங்க. இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே உங்க குழந்தைங்க மேல ரொம்ப ஆசையா இருக்கிறீங்க. கெட்ட மனுஷன் இருக்க முடியும், கெட்ட அப்பாவோ கெட்ட அம்மாவோ இருக்க முடியுமா? ஏதோ 1-2 எக்ஸெப்ஷன் எங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை லைஃப் தண்ணி தெளிச்சு விட்டுடுச்சு. பட் யூ ஹேவ் சோ மச் லவ், சோ மச் லவ். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு லவ் இருக்கோ உங்க குழந்தைங்க கூட நீங்க என்ன பண்றோன்றத புரிஞ்சிக்கலன்னா they will not have a successful life. நான் இத ஹார்ஷா சொல்றதுக்கான காரணம் இதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா some children அது படிக்கவே இல்லைன்னா கூட, படிப்பு முக்கியம், கண்டிப்பா மார்க்ஸ் முக்கியம். ஆனா இன்னைக்கு நீங்க தத்ரூபமா யதார்த்தத்துல சொல்லுங்க, படிச்சவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவன் எங்க இருக்கிறான்? உங்களோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தவன். Do you even recognize them? Right? படிக்காதவங்க கூட பேங்க் பேலன்ஸ்ல 300 கோடி வச்சுன்னு இருக்கிறாங்க. சோ படிப்புன்றது ஒரு ஃபேக்டர், இட்ஸ் நாட் ஆல் ஃபேக்டர். இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது, எந்த குழந்தை ஃபெயிலியரா இருக்க போகுது? சைக்காலஜி என்ன சொல்லுது? படிப்பு முக்கியம்னு சொல்லி வளர்ந்த குழந்தையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது, முக்கியம் இல்லைன்னு சொல்லி வளர்ந்த குழந்தையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. பேலன்ஸ் ரொம்ப அவசியம். ஆனா நீங்க எவ்வளவு பேலன்ஸ் பண்ணாலும் only some children will succeed, some children will not succeed. எது ஜெயிக்கும், எது தோக்கும்? யாராவது பேரண்ட்ஸ் பேசுங்க பாப்போம். என் குரலையே கேட்டு எனக்கு போர் அடிக்குது. யார் ஜெயிப்பாங்க? இந்த ஏஐ உலகத்துல யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க? எந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட பேஷனை கண்டுபிடிச்சு அதை நோக்கி போறாங்களோ இங்க சக்சஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்டூடெண்ட் பேஷனை கண்டுபிடிச்சு அதை நோக்கி போறாங்களோ சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நைஸ் ஆன்சர். எனிபடி எல்ஸ்? ஆனா ஒருவேளை அவன் பண்ற பேஷனுக்கு நாட்டுல மவுஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த குழந்தைங்க அது பேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேளுங்களேன், முக்காவாசி நான் யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடணும்னு சொல்லும். அது என்ன மாதிரியான பேஷன்? பட் டு வி நோ? நம்மளுக்கு தெரியுமா? பேஷன்ன்றது காசு பண்ணலன்னா ஓகேவான்னு கேட்கிறேன் நான். எந்த குழந்தை பேஷன் பின்னாடி போதோ அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் அடுத்த செகண்ட்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பேஷன்ன்றது காசு கொடுக்காத ஒரு ஆர்ட்டா இருந்துச்சுன்னா அது ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கிறேன். நம்ம கிட்ஸ் அதை செஞ்சாத ஹாப்பியா இருக்காங்க, அது வந்து நல்ல விதமான பேஷனா இருந்ததுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே ஓகே. சோ காசு வரலனா கூட பரவாயில்ல, அவன் சொந்த வீடு கட்டலனா கூட பரவாயில்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகலனா கூட, ஏன்னா கல்யாணம் ஆகணும்னா காசு இருக்கணும். ஓகே, குழந்தைய வளர்க்கணும்னா காசு இருக்கணும், காசு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா பேஷன் பின்னாடி போனா ஓகேவா? எந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த குழந்தை ஃபெயிலியரா இருக்கும்? ஃபேமிலியோட சுச்சுவேஷனை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது மெயினா அதுதாங்க மேம் தேவைப்படுது. ஃபேமிலியோட சிச்சுவேஷனை அவங்க தெரிஞ்சுக்கணும், மெயினா அதுதான் தேவைப்படுது. அது கரெக்டான ஆன்சர் ஃபார் அ பேரண்ட். அறிவியல் ஆனா என்ன சொல்லுது, சைக்காலஜி என்ன சொல்லுது, அது சொல்லட்டுமா நானு? சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்கள்ல யாரெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறாங்களோ அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. யாருக்கெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கோ அவங்க வந்து நீங்க தங்க தட்டுல தாம்பாளத்துல லைஃப்ல அமைச்சு கொடுத்தா கூட அவங்களே சொந்த செலவுல சூன்யத்தை வச்சுப்பாங்க. சோ சப்கான்ஷியஸ் இந்த உலகத்துல நமக்கு தேவையான மோஸ்ட் தேவையான ஸ்கில் என்னன்னா மைண்ட் ஸ்கில், அதுவும் சப்கான்ஷியஸ் ஸ்கில். இப்ப சப்கான்ஷியஸ்னா என்ன, கான்ஷியஸ்னா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா?
நீங்க சொல்லுன்னு சொல்லலைன்னா நான் சொல்ல மாட்டேன். இது ஆண்டு விழா ஃபங்க்ஷனு. உங்க குழந்தைங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஆசையோட இருக்கிறீங்க. ஸோ என்னோட கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் வேகமா போயிடுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஜுரம். ஊர்ல எந்த வியாதி வந்தாலும் முதல்ல இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து தட்டி, அம்மா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு தான் போவோம். அதுவும் அந்த வியாதி எப்ப வரும்னா, எப்பெல்லாம் முக்கியமா ஒரு இன்சிடென்ட் நடக்குதோ, எப்பெல்லாம் எக்ஸாம் வருதோ, எப்பெல்லாம் ஒரு கல்யாணம் வருதோ, அப்பதான் உடம்பு சரியில்லாத போகும். ஸோ எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டாங்க. ஆனா டாக்டர்ஸ் ஒரு வியாதி வரப்பவும் அவங்கள பரிசோதனை பண்ணிட்டு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. இப்போ அவங்க வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட போங்கன்னு எங்க கிட்ட அமுச்சு விடுறாங்க. இந்த பொண்ணு ஏன் அடிக்கடி ஜுரம் வருதுன்றது யாராவது எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஏன் ஜுரம் வரலாம்? உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரியுமா? சீக்காளி உடம்பு. அந்த குழந்தை கை தூக்குது. யாருக்கு அடிக்கடி ஜுரம் வரும்? இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, 3 வயசா இருக்கிறப்போ, 2.5 வயசா இருக்கிறப்போ. அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போற பேரண்ட்ஸ். சரியா? வளர்க்கறது யாருன்னா, ஒரு 16 வயசு பொண்ணு வளர்க்குது. 16 வயசு பொண்ணுக்கு டிவி மோகம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எப்போ அப்பாவும் அம்மாவும் அந்த சைட்ல போறாங்களோ, இந்த பொண்ணு முன்னாடி கார்ன்ஃபிளேக்ஸை போட்டு வச்சுட்டு டிவியை ஆன் பண்ணிட்டு அது பாட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த குழந்தைய அரவணைக்கவோ அதுகிட்ட பேசவோ அந்த வீட்டுல யாருமே கிடையாது. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த குழந்தைக்கு ஜுரம் வருது. வைரஸ் ஜுரம், நிஜமாலுமே சீக்கு. இப்ப அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க, 10 நாள் லீவ் போட்டு அந்த குழந்தையோடவே இருக்கிறாங்க. இப்ப எந்த மாதிரியான சவரட்சணை அந்த குழந்தைக்கு வருது? அதை தூக்குறது, அதை கட்டி அணைச்சிக்கிறது, வாக்கிங் போறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, எதுக்கெல்லாம் இந்த இவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்களோ. சார், அந்த ஃப்ரண்ட் ரோல கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, கொஞ்சம் பாருங்களேன். கவனிங்க சொல்றேன். ஏன்னா இது வந்து நம்ம சைக்காலஜி சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பேசுறப்போ நீங்க ஃப்ரண்ட் ரோல உட்காந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க சத்தம் கேக்குது. எங்க விட்டு நான் அப்பா அம்மாவோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தை, அதுக்கு கிடைக்கிறதெல்லாம், அந்த அன்பு கிடைக்கிறதெல்லாம் முடியாதப்போ அப்படின்றப்போ அந்த சின்ன குழந்தை அதோட ஆழ் மனதுல எதுக்காக முடிவு பண்ணுது? உனக்கு அன்பு வேணும்னா உடம்பு சரியில்லாத போகணும். நம்ம மைண்டும் நம்ம உடம்பும் எவ்வளோ இன்டெலிஜென்ட்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை பிறக்கிறப்போ ஒரு மாமிச பிண்டம், அதுக்கு எறும்பு கடிச்சா கூட ஐயோ எனக்கு எறும்பு கடிச்சதுன்ற நாலேஜ் இருக்கா? கிடையாது. அம்மா வந்து தட்டி விட்டாதான் அந்த வலின்றதே போகும். அப்படி இருக்கிற குழந்தை, ஒரு மாமிச பிண்டம் 2 வயசுக்குள்ள எவ்வளவு ஃபாஸ்டா உலகத்தை கத்துக்குது. அம்மா நான் அம்மா, அப்பா நான் அப்பா, இவ அழுதா கிட்ட வருவா, நெருப்பு சுடும், தண்ணி சில்லுன்னு இருக்கும், பேசுறது காக்கரே பூக்குறேன்னு சொல்லிட்டு எப்படி மொழிய கத்துக்குதோ அதே மாதிரி அந்த குழந்தை அதோட முதல் அனுபவம் இந்த உலகத்துல வாழ்க்கைய பத்தி கத்துக்குது. அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஓ நான் நல்லா ஃபீல் ஆகணும்னா எனக்கு ஜுரம் போகணும், உடனே மைண்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இட் இஸ் ஸ்டார்டிங் ஆஃப். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றதே பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற உணர்ச்சி தேக்கம். ஸோ நிறைய குழந்தைங்க பை த டைம் தே கிராஸ் 7 years அப்படின்றப்போ தே ஸ்டார்ட் டு லேர்ன். அவங்களோட ஆழ் மனசுல, இப்ப நாங்களே சொல்றேன், உங்களையே கேட்கறேன், உங்கள எத்தனை பேர் கூச்ச சுபாவம்? கை தூக்குங்க. கூச்ச சுபாவம் எத்தனை பேருக்கு ராசியே இல்ல? கை தூக்குங்க. கை தூக்குங்க பாப்போம். எத்தனை பேரு கீர்த்தனையா என் நாக்குல தான் சனி உட்கார்ந்துன்னு இருக்குது, நான் பேசினாலே பிரச்சனை ஆகுதுன்றது? கை தூக்குங்க. எத்தனை பேர் அது ஏன் தெரியல என்கிட்ட வந்து சேர்றவங்க எல்லாம் ஏமாத்துறவங்களே வந்து உட்கார்றாங்க, நான் ஈஸியா ஏமாந்துருவேன். நான் அழகா இல்ல, மேபி ஐ எம் நாட் லவ்வபிள், மேபி ஐ எம் நாட் வர்தி ஆஃப் சக்சஸ். என் கையில காசு
நிக்காது. என்கிட்ட ஒருத்தர் வந்திருந்தாரு, 45 வயசு, அவ்வளோ நல்ல மனுஷன், ஆனா கையில காசே நிக்காது. அவரோட சப்கான்சியஸ்ல திரும்ப போறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுல ஒரு சின்ன சாதாரண இன்சிடென்ட். என்ன இன்சிடென்ட்? அவரு வந்து சைக்கிள் வாங்கணும்ன்ற ஆசை, அப்பா அம்மா சைக்கிள் வாங்கி தரமாட்டேன்றாங்க. இவரு காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 300 ரூபாய் தான் வந்து தேவை. அந்த 300 ரூபாய் தேவைன்றப்போ மாச கடைசி ஆகுது, அம்மா கையில காசு இல்ல. அந்த பையன் கிட்ட உண்டிய கேக்குறாங்க, தரமாட்டேன்னு சொல்றான். கெஞ்சி பாக்குறாங்க, தரமாட்டேன்றான். வெளியில கடன்காரன் நிக்கிறான். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுது? பலார்னு ஒண்ணு விட்டு உண்டிய புடுங்கிக்கிட்டு கதற கதற அவ சேர்த்து வச்சிருந்த காசை கொடுத்தப்போ அந்த குழந்தையோட மனசுல அது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்துல அந்த குழந்தை எடுக்கிற முடிவு, என் கையில காசு இருந்தா எவனாவது புடுங்கிக்குவான், நீ என்ன பண்ணு, நீயே செலவு பண்ற. இது எதுவுமே கான்சியஸ் மைண்ட்ல இல்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல. இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ன்றது மேக்சிமம் டெவலப் ஆகுறது ஒரு குழந்தை 7 வயசுக்கு முன்னாடி. எத்தனை வயசுக்கு முன்னாடி? 7 இயர்ஸ்க்கு முன்னாடி மேக்சிமம். இது 7ல இருந்து 21 வரைக்கும் நிறைய ஸ்கோப் பேரண்ட்ஸ்க்கு அதை மாத்தி அமைக்கிறதுக்கு. நிறைய கான்சியஸா என் குழந்தைக்குள்ள உள்ள போற விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்களா இல்ல நெகட்டிவான விஷயங்களா, தெரிஞ்சே தெரியாமலோ நானே டேமேஜ் பண்ணிடுறேனா அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்கு. யூஆர் ஆல் லக்கி தட் யூ ஆர் லேர்னிங் திஸ் ரைட் நவ். சரியா? சோ இந்த சப்கான்சியஸ்ல ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா, வாட் டு யூ மீன் பை ஸ்ட்ரென்த்? அதுல நல்ல உணர்ச்சி. அந்த சப்கான்சியஸ்ல நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன், நான் கேள்வி கேட்ட உடனே எனக்கு பதில் வரணும். டீலா நோ டீலா? பசு எதை குடிக்கும்? பசு பாலையா குடிக்கும்? இங்க எத்தனை வாய் ஆனா பசு எதை குடிக்கும்? பாலுச்சு டக்குன்னு அடிச்சு விட்டது. கொஞ்சம் பேர் நான் டக்குன்னு உடனே நான் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பாலுன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தெளிவா இருந்து நீங்க வந்து தண்ணின்னு மாத்துறீங்களா இல்லையா? பசுன்னு உடனே பாலுன்னு அவ்வளவு வேகமா ஏன்? அது கரெக்டான ஆன்சரா தப்பான ஆன்சர்? ஏன் அவ்வளவு டக்குன்னு வந்துச்சு பாருங்க? ஏன் அவ்வளவு டக்குன்னு வந்துச்சு? எல்கேஜில இருந்து பசுனா பால் பசுனா பால் பசுனா பால்னு சொல்லிட்டு ஓடி இருக்கிறதுனால பசுனோடனே பாலுன்னு அடிச்சுது. அதேதான் சப்கான்சியஸ். அதான் சப்கான்சியஸ். எந்த குழந்தைக்கெல்லாம் அந்த சப்கான்சியஸ்ல நான் ஜெயிப்பேன்டா, எனக்கு பொறுமை அதிகம்டா, நான் சுறுசுறுப்புடா, என்னால வந்து என்ன மேனேஜ் பண்ணிக்க முடியும், என்னால ஜெயிக்க முடியும்ன்றது சப்கான்சியஸாவே வந்துச்சேன்னா அந்த குழந்தை ஜெயிக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து கீழேக்கு போகாது. கீழே போகும், திரும்ப ரப்பர் பந்த மாதிரி எழுந்துக்கும். ஆனா எந்த குழந்தைலாம் நான் சோம்பேறிடா, நான் வாலு, எனக்கு வந்து மைண்ட் கான்சென்ட்ரேஷனே கிடையாது, நான் கோவக்காரன், நான் எல்லாத்தையுமே ஒரு வேலைக்கு 2 வேலை பண்ணுவேன் அப்படின்றது மைண்ட்ல வந்து உட்காருதோ, யாருக்கெல்லாம் கோவம் சட்டுன்னு வருதோ, யாருக்கெல்லாம் இயலாம சட்டுன்னு வருதோ, அது சப்கான்சியஸ்ல ஃபெயிலியர். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பேசுறனா முடிமான்றீங்களா? நல்லா எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்னுக்கோங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் டக்குன்னு சுறுசுறுப்பா எழுந்துக்கணும். பாருங்க, நான் 48 வயசு, நானே எவ்வளவு ஸ்பிரிங் மாதிரி இருக்கிறேன். இங்க இருக்கிற 25, 26 பசங்க எல்லாம் எழுந்துக்கோனா அப்படின்றீங்க. ஓகே, எங்க டக்குன்னு அந்த சைட்ல திரும்புங்க. எல்லாம் ஃபுல்லா பாடி அந்த சைட்ல திரும்புங்க. உங்க கையை எடுத்து உங்க முன்னாடி இருக்கிறவங்க தோள்பட்டை மேல வச்சுக்கோங்க. 2 கையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கிறதுக்காக இது கிட்ட கிட்ட நின்னுக்கோங்க. இது யாரெல்லாம் வந்து உடம்புல 30 வயசு ஆனா மனசளவுல 70 வயசுன்னா அது சேர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கும். எழுந்துக்கோங்க சொல்றேன் சார். பாவம் 2 மணி நேரமா நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. லைஃப்லயே பெஸ்ட் வந்து அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றது தானா. சோ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு நல்ல மசாஜ் பண்ணி விடுங்க சார். மியூசிக் போட்டு விடுங்க சார். மசாஜ் பண்ணி விடுங்க மேம். நான் சொன்ன மியூசிக் போட்டு விடுங்க. யார் எனக்கு ஆடியோ சப்போர்ட்டோ? ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணி விடணும். நல்ல மசாஜ் பண்ணி விடுங்க பாப்போம். டான்ஸ் அடிக்கிட்டே பண்ணி விடுங்க. கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வைங்க, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வைங்க. நல்லா அமுக்கி விடுங்க பாப்பா, அமுக்கி விடுங்க. 2 கையா வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கழுத்தை பிடிச்சிட கூடாது. நல்லா ஜாலியா பண்ணி விடுங்க.
சார் பண்ணி விடுங்க சார். ஒரு மசாஜ் பண்ணி விடுறதுக்கு கூட எவ்வளவு தயக்கம். இதெல்லாம் டேமேஜ்டு சப்கான்ஷியஸ். கொஞ்சம் பாடியில கொஞ்சம் ஸ்பீடு வரணும். மைண்ட ஜெயிக்கணும்னா உடம்புல ஸ்பீடு வரணும். எங்க வேகமா திரும்புங்க. அபவுட் டர்ன். உங்களுக்கு யார் அபவுட் டர்ன்? அபவுட் டர்ன். கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டே பண்ணலாம். சோம்பேறிகளா மேடம் பண்ணி விடுங்க மேடம். யாரெல்லாம் கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க பண்ணி விடணும். யாரும் சும்மாவே நிக்க கூடாது ஹால்ல. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தளர்த்துங்க. இல்லன்னா மைண்ட் மாத்திரம் தான் பேசிருக்க. நீங்க ரிச் ஆசாமி சூப்பர் சார், ஃபிளைட் சார், நீங்க தான் சார் எனக்கு கரெக்டான ஆடியன்ஸ். மித்தவங்க எல்லாம் விளக்கன ஆடியன்ஸ் எனக்கு. எங்க வேகமா அபவுட் டர்ன். முதுகுல குத்தி விடுங்க. முதுகு மசாஜ் மசாஜ். அபவுட் டர்ன் அபவுட் டர்ன். மசாஜ் 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 பண்ணி விடுங்க. அபவுட் நல்ல நல்ல நல்ல. இந்த பட்லர் பார்பர் கடைக்கெல்லாம் போனா மாலிஷ் பண்ணி வெட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டி விடுங்க. நீங்க ஏன் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பண்ணி விடுங்க. நல்லா நல்லா. எங்க வேகமா திரும்பி உங்களுக்கு யார் பண்ணி விட்டாங்களோ உங்களுக்கு அந்த ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணுங்க. சரி அப்படியே உட்காந்துக்கோங்க. எங்க நீங்க வேகமாவே பண்ணலையே. வெரி குட். சோ கொஞ்சம் தெளிஞ்சிங்களா? தெளிஞ்சிங்களா? எல்லார் கண்ணும் என் மேலதான் இருக்கும். நான் முடிக்கிற டைம்க்கு வரேன். இப்ப இதுக்குதான் நம்ம வந்துட்டே இருக்கோம். சோ நான் எங்க ஆரம்பிச்சேன்? பேரண்டிங்க்கு ஜெனரல் அட்வைஸ் வேலைக்காகாது. ரெண்டாவது உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. ஏஐ வந்துடுச்சு. அதுக்கேத்த மாதிரி நம்ம பேரண்டிங் மாறணும். ஏன் மாறணும்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு சப்கான்ஷியஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சப்கான்ஷியஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா அது சப்கான்ஷியஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் பிலீஃப்ஸ், எனக்கு ராசி இல்ல, எனக்கு பேச தெரியாது, நான் கூச்சோன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் பிலீஃப்ஸ். நான் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் பிலீஃப். சார் போட்டோகிராஃபர்ஸ் இப்போ சரி கீர்த்தன்யா, ஆஸ் அ பேரண்ட் நான் குழந்தைய ஸ்ட்ராங்கா இது பண்ணணும்னா நான் 3 டிப்ஸ் தரேன். பேரண்டிங்ன்றது நான் 7 நாள் கிளாஸ் எடுக்கணும் அதெல்லாம் இல்ல. 3 டிப்ஸ் மாத்திரம் நான் சொல்லலாமா? சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. முதல் டிப்ஸ், உங்க குழந்தையோட ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ட்ரென்த். இப்போ முக்காவாசி 90% பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வீக்னஸ் மேல மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கோவமா இருக்கிற குழந்தைய கோவப்படாத, பேசினே இருக்கிற குழந்தைய பேசாத, பேசாம இருக்கிற குழந்தைய பேசு, படிக்காத குழந்தைய பைத்தியமாவற அளவுக்கு படிக்கிற குழந்தைய இவ்வளோ படிச்சியானா உனக்கு. பேரண்ட்ஸ்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல இருக்கிற லவ்ல எங்க உலகம் அவங்கள நசுக்குமோ அப்படின்ற இதுல 1000 நல்லது இருந்தாலும் அது கண்ணில் தெரியாது. எந்த ஒரு குவாலிட்டி சரியில்லையோ அதே சொல்லுவாங்க. மெயினா வந்து சோம்பேறின்ற, நீ ஒரு சோம்பேறி, நீ லேசியா இருக்கிறன்றத வார்த்தையாலேயே பேரண்ட்ஸே இறக்கி விட்டுருவாங்க. இப்ப நான் சொல்றதை நீங்க எல்லாரும் பண்ணணும். ஓகே ரெடி? நான் சொல்றதை அப்படியே பண்ணணும். குரங்க பத்தி நினைக்காதீங்க. அதுவும் கையில வாழைப்பழம் வச்சுன்னு இருக்கிற குரங்க பத்தி மாத்திரம் நினைக்க கூடாது. என்ன நினைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன்ல நினைக்காதன்னு சொல்லிட்டு. எப்பவுமே ரிவர்ஸ் சைக்காலஜி வேலைக்கு ஆகாது. நீங்க நெகட்டிவா மாத்தி கரெக்ட் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த குழந்தைக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே ஃப்ரஸ்ட்ரேஷனும் நெகட்டிவ் உணர்ச்சியும் மாத்திரம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கும். சரி, அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ட்ரென்த். எல்லாமே ஸ்ட்ரென்த் தான். இப்போ நீங்க சொல்லுங்க,
பேசாம இருக்கிறது, ரொம்ப கூச்சமா இருக்கிறது அப்படின்றது வந்து, சைலண்டா இருக்கிறதுன்றது வந்து வீக்னஸா? நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கண்டுபிடிப்பு, இந்த மைக்கு கண்டுபிடிப்பா இருக்கட்டும், அந்த கேமரா கண்டுபிடிப்பா இருக்கட்டும், இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பா இருக்கட்டும், பேசினவன் பண்ணானா பேசாதவன் பண்ணானா? பேசாம சைலண்டா இருந்து அப்சர்வ் பண்ணவன் யாரோ, திங்கிங்ல தாட்லயே இருந்தவன் யாரோ, அவன் தான் ஜெயிச்சான், அவன் தான் கண்டுபிடிச்சான், அவன் சயின்டிஸ்ட். எங்க அவனோட திங்கிங் குவாலிட்டிக்கு எக்ஸ்போஷர் இருக்குமோ, அதை கொண்டு வர முடியுமோ, ஃபோக்கஸ் ஆன் தட். ஆர்மி கோவமா இருக்கிறானா, அதை ஆக்ஷன்ல கொண்டு வாங்க, ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு போங்க. டு நாட் ட்ரை டு ஃபைட் இமோஷன்ஸ் வித் வேர்ட்ஸ். இமோஷன்ஸால அதை இதுவே பண்ண முடியாது. பேசுறானா, பேசிட்டே இருக்கிறானா, டிபேட் கிளப்ல சேர்த்து விடுங்க. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ட்ரென்த். சைக்கலாஜிக்கல் கேரக்டர்ல கூட விளையாட்டுக்கு கூட சொல்லாதீங்க உனக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, விளையாட்டுக்கு கூட சொல்லாதீங்க. வீட்டுக்கு வரானா, ஒரே ஒரு சாக்ஸா, அந்த சாக்ஸ் எடுத்து ஷெல்ஃப்ல வைக்கிறானா, அதை நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் சரியா பண்றானோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு சாயந்தரம் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றீங்க, அம்மா இப்ப தெரியுமா சுரேஷ் இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பாயிக்கிட்டு வரான், இன்னைக்கு வந்தான் சாக்ஸா அவனே எடுத்து அவனே ஷெல்ஃப்ல வச்சாமா. அந்த குழந்தை காது பட பொறுப்பு. என் புள்ள பாசக்கார குழந்தை, என் பொண்ணு அவன் தங்கச்சிக்கு கொடுக்காம எதுவுமே சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா, வெறுமனே குட் கேர்ள் பேட் கேர்ள்னு சொல்லிட்டே சொல்லாதீங்க. யூனோ ஸ்மார்ட் டேலண்டட் இது எதுவுமே சொல்லாதீங்க. என்ன குணமோ அந்த குணத்தை நீங்க அவங்களுக்கு சுட்டி காமிக்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது ஸ்ட்ராங் ஆகும். சோ எங்க சொல்லுங்க பாப்போம், ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த். கை தட்டுங்க பாப்போம் எனக்கு. ரெண்டாவது டிப்பு, எந்த குழந்தையெல்லாம் அந்த வீட்டுல அப்பா அம்மாவோட 3000 வார்த்தைகள் மாத்திரம் தான் பேசுதோ, அவங்க இன்டெலிஜென்ஸ்லயும் சரி இமோஷன்ஸ்லயும் சரி வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த குழந்தைலாம் வெறும் 8000 வார்த்தைகள் பேசுறாங்களோ அவங்க வயசுக்கேத்த வளர்ச்சி இருக்கும். எந்த குழந்தைலாம் எஸ்பெஷலி டீனேஜ் வர்றப்போ 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் கிராஸ் பண்ணி அந்த டைம்ல இருந்தே அவங்க வீட்டுல 16000 வார்த்தைகள் பேசப்படுதோ, அந்த குழந்தைங்க மனசளவுல எங்கேயோ ஜெயண்ட் லெவல்ல மைண்ட்ல ஹெல்த்தியா இருக்காங்க, ஐக்யூல ஹெல்த்தியா இருக்காங்க, அகாடமிக்ஸ்ல சூப்பரா வருவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸோட பேசுற அந்த பேச்சு அது வந்து அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு, நான் அதுக்குள்ள போக போறதில்ல. ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த குழந்தைங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல இருக்கிறதுனால அந்த 16000 வார்த்தைகள் அவங்க கிட்ட பேசுறது யாரு? ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் தான் நம்மள பேசுறது, ரைட்டா? அப்படியே வீட்டுக்கு வந்தா கூட மேக்சிமம் பேரண்ட்ஸ் என்னத்தை பத்தி பேசுறோம்? ஜட்டி போட்டியா, பல் தேய்ச்சியா, ஐஸ்கிரீம் ஒண்ணுதான், 2 ஐஸ்கிரீம் கிடையாது, டியூஷன் போ, என்னது போமாட்டியா கொன்றுவேன். அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம பேரண்ட்ஸா இருக்கிறத விட மேனேஜரா தான் இருக்கும். அதுவும் இந்த வயசுல மேனேஜர் ஜாப் ஜாஸ்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் மாத்திரம் பேசி அந்த குழந்தை பேச மாட்டேன்றாங்களோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. சோ இன்னில இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு டின்னர் ஆகுது, ஒரே ஒரு லஞ்ச் ஆகுது, வீட்டுல யாருமே போன் வச்சுக்க கூடாது. உட்கார்றோம், அந்த டைம்ல பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா அட்வைஸ்ன்றதே பண்ணக்கூடாது. நீங்க பேசுறதை விட அந்த குழந்தைங்க கிட்ட ஏதோ கேட்கறது, இல்ல அரசியல் பத்தி பேசுறது, இல்ல நாட்டு நடப்பை பத்தி பேசுறது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி உங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உரையாடல் வந்துச்சுன்னா your children will be so affectionate to you when they grow up. இல்லனா 18 வயசுல உங்ககிட்ட டாடா டாடி மம்மி டாடா பை பை நாங்க கிளம்புறோம். சோ ரெண்டாவதா இந்த டிப்பு, கை தட்டுங்க. தேர்ட் அண்ட் ஃபைனல், ஆக்சுவலா நிறைய இருக்கு உணர்ச்சிகள் பத்தி, போனை பத்தி, அதெல்லாம். ஆனா இது கிடையாது. சார் கிட்ட வந்து சொல்லுங்க, இன்னொரு நாள் வந்து பேரண்டிங்காகவே எக்ஸ்க்ளூசிவா இன்னும் ஜாலியா நம்ம போலாம். ஆண்டு விழால பேசுறது கிடையாது, பேசுற சப்ஜெக்ட் இது கிடையாது. பட் பிகாஸ் தீஸ் சில்ட்ரன் ஆர் வெரி யங், இது 2 பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டா உங்க குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த தேர்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது கேட்கிறப்போ முதுகு எங்க ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து என்ன கேளுங்க பாப்போம். முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு கல்யாணம் கூட ஆகல, கல்யாணம் ஆவறதுக்குள்ளவே கண்ணு
மொழி பிதுங்கி போகுது, அந்த வரம் கிடைக்கல. எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை வரும் கிடைக்கல. எத்தனையோ பேருக்கு குழந்தை வரும் கிடைச்சிருந்தோம், அதை ரசிக்க முடியாத மாதிரி சக்கரை பொங்கல்ல மண்ணு கலந்த மாதிரி ஏதோ ஊனத்தோட குறையோட குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஏதோ காரணங்கள், அதை ரசிக்க முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆண்டவன் இருக்கானோ இல்லையோ, இந்த சிருஷ்டி in its infinite wisdom has given you ஒரு சின்ன மொட்டை கொடுத்து, நீ மாத்திரம்தான் இதை வளர்க்க முடியும், நீ வளருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறப்போ, இந்த உலகமே உங்க குழந்தைய பத்தி நெகட்டிவா நினைச்சா கூட, இந்த உலகமே அவங்கள நீ வீணா போக மாட்ட, நீ ஒருவேளை சக்சஸ் ஆகலாம், ஒருவேளை ஃபெயிலியர் ஆகலாம், இந்த உலகமே நினைச்சா கூட, as a parent you should never, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கூட, you should not think my child will fail, my child will be such a success. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அவ்வளவுதான். nothing predicts, you cannot expect your child will fail. so அந்த மனசு நிறைவோட என் கையில வந்திருக்கிற குழந்தை, if not my child who else will succeed ன்னு சொல்லிட்டு gently close your eyes. ஆழமா ஒரு மூச்சு எடுங்க. ஆழமா ஒரு மூச்சு எடுத்து உங்களோட குழந்தையோட முகத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. அதோட பிஞ்சு கண்கள், பிஞ்சு முகம், இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியோட பிரம்மாண்டத்தையும் உள்ளடக்கி ஆலமரமா வளர போற ஒரு குழந்தை, ஒரு சின்ன விதையில இருந்து ஆலமரம் எப்படி வந்ததோ அந்த மாதிரி வளரக்கூடிய இந்த வித்து, let your heart fill with love for that child. கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்க நினைவலைகள்ல கொஞ்சம் பின்னாடி போய் யோசிங்க, relive that. உங்க வயத்துல தரிச்ச தருணம், உங்க மனைவி நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்ன சமயம் இருந்த அந்த சந்தோஷம், உவகை, எக்ஸ்பீரியன்ஸ் இட் அகேன். அந்த சமயத்துல ஒருவேளை நெகட்டிவ்ஸ் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அது மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லுக் அட் த மிரக்கிள் ஆஃப் லைஃப். அது பிஞ்சி முட்டா உங்க கையில விழுந்தப்போ அத நெஞ்சோட அணைச்ச அந்த தருணம், அந்த உவகை, அதோட கண்கள்ல கண் பார்த்த சமயம், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா அது வளர வளர, அது மழலை பேசுறப்போ வந்த அந்த உணர்ச்சிகள், பரவாயில்ல, நெஞ்சம் நெகிழ்ந்தா பரவாயில்ல. அத ஸ்கூல்ல விடுறப்போ, அது அழுதப்போ, அது அழுததை விட நம்ம நெகிழ்ந்த தருணங்கள். Relive all the beautiful experiences of having this gift. இந்த உயிர் என் வீட்டுல இன்னைக்கு வளர்றது, அது வளர வளர இந்த சமுதாயத்துல அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுல, என்னோட உணர்ச்சிகளை எனக்கே வழிநடத்த தெரியாததுனால, என் வார்த்தைகளால நான் ஏதாவது சூடு வச்சிடுறேன்னா, am I only focusing on the negatives? கொஞ்சம் ஒரு சின்ன பரிசோதனை. என் வீட்டுல இருக்கிற சூழ்நிலை, என் கணவன் மனைவியோடு எனக்கு இருக்கிற உறவுகள், அது எல்லாமே இந்த உயிர் அதோட முழு சக்திக்கு வளர்ற ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கா? ஒரு சின்ன பரிசோதனை. நான் எது நல்லா பண்றேன்,
எது நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? ஒரு சின்ன பரிசோதனை. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத மனசுல பதிய வச்சுக்கோங்களேன். பதிய வச்சுட்டு உங்க குழந்தைய மனசளவுல பார்த்து அதோட உச்சந்தலையில கைய வச்சு மனசுல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். ஒரு பேரண்டோட பிளெஸிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்மளோட வார்த்தைகள் அதுக்கு வர பிளெஸிங். உங்க குழந்தை உங்க முன்னாடி இருந்துச்சுன்னா அது தலை மேல கை வச்சு மங்களமா இரு. Visualizing the absolute success for your child. Udagamangalam, Agnimangalam, Agnimangalam, Vayumangalam, Vayumangalam, Gaganamangalam, Gaganamangalam, Suryamangalam, Suryamangalam, Chandramangalam, Chandramangalam, Jagatmangalam, Jagatmangalam, Jeevamangalam, Jeevamangalam, Dehamangalam, Dehamangalam, Manomangalam, Manomangalam, Atmamangalam, Atmamangalam, Sarvamangalam bhavatu bhavatu bhavatu, Sarvamangalam bhavatu bhavatu bhavatu, Sarvamangalam bhavatu bhavatu bhavatu. வார்த்தைகள், செயல்கள், எண்ணங்கள்ல ஆசீர்வாதம் இருந்து ஒரு நாளும் bless your child. எங்க நிதானமா உங்க கண்களை தரங்க. உங்க குழந்தைய கட்டி அணைச்சுக்கோங்க. Wishing you all a very happy parenting experience. நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகம் அற்புதமான ஒரு உலகம். Knowledge is there to guide you. Hopefully இன்னும் வேற எப்பாவது ஒரு தருணத்துல we'll have a greater discussion. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ராம் சார். ரொம்ப ரொம்ப நல்லா ஃபிலாசபியில் ஸ்கூலை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன அந்த படிப்புக்கேற்ற மாதிரியான ஸ்போர்ட்ஸு, அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ், அதுவும் 5th ஸ்டாண்டர்டில் ஃபவுண்டேஷன் ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் நல்லா இருக்கும்ன்ற அந்த கான்செப்டை புரிஞ்ச ஸ்கூல்ஸே ரொம்ப ரேர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். கீப் அப் யுவர் குட் ஒர்க்.